அப்பா என்ன வெயில் வெயில் ஜாஸ்தியா இருக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த வெயில்ல நடந்து வரதுக்குள்ள தண்ணி போதும் குடிக்கலாம் போதும் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி தாமி முடியல என்னால. கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்ததான் நிம்மதியா இருக்கும். சரி இன்னைக்கு என்ன பிளானு? இன்னைக்கு எங்க போறோம்? இல்ல நீங்க சொல்லுங்க எங்க போலாம்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தெரியலையே. எங்க போலாம் இன்னைக்கு? போறமால் போலாமா? போறமால் போய் போய் ரொம்ப போர் அடிச்சு போச்சுடா. வேற எங்காவது போலாம். மெரினா பீச்ல புதுசா மாத்திருக்காங்களாம், அந்த இடத்துக்கு போலாம். மெரினா பீச் வேணாம், கேம்லாம் இருக்கு போறோம்ல, அங்கேயே போலாம். கேம் விளையாடி வெளியே போர் அடிச்சு போச்சுடா. மெரினா பீச்சுக்கு போலாம். படத்துக்கு போலாம். புது புது படம் எல்லாம் வந்திருக்கு. பாத்துக்கு போய் இன்னைக்கு ஒரு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஹலோ, என்ன பண்றீங்க எல்லாரும்? இப்போ சர்ச்சுக்கு போறோம், டயர்டா இருக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன சினிமா பீச் பார்க்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு தான் லீவா இருந்தாலும் வெளியில போலாம்னு சொல்லிட்டு. லீவுன்னா வெளியே போகலாம், ஓகே. சர்ச்சு போயிட்டு வந்த உடனே உலக காரை பற்றி பேசுகிறீங்க. ஸோ உங்கள் சர்ச்சில் வந்து இப்போ என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பைபிளில் என்ன வசனம் நீங்கள் படிச்சிங்க, ஃபாஸ்ட் உங்களுக்கு என்ன சொன்னாருன்னு ஏதாவது பற்றி பேசியிருக்கீங்களா? அப்போ அது சர்ச்சுக்கு போய் வர்றது அப்போ என்னென்னா அது 2 மணி நேரம் தான் ஆண்டவரை பற்றி தேடுவோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாருங்கள், சினிமான்றான், பீச்சுன்றான், மால்ன்றான், பார்க்குன்றான், அவ்வளோதான். அந்த 2 hours தான் பக்தி மான்மான் நடிக்கிறது. வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி வந்து உலகக்காரி இது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? வீட்டில் நிறைய பேர் இப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சர்ச்சு போயிட்டு வந்தோடனே ஏதோ ஒரு கடமையை செஞ்சு முடித்த மாதிரி, நம்மளால சாப்பிட்ற மாதிரி, அவ்வளோதான். அது ஓட முடிஞ்சதோட அடுத்த சண்டே தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ இங்கே வந்தோடனே பாருங்கள், வீட்டுக்கு வந்தோடனே திரும்பி சாத்திர உள்ள நுழைஞ்ச மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே நுழைஞ்சு இதெல்லாம் பண்ணலான்னு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சர்ச்சு போய் வந்தோடனே முதல்ல என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். என்னை சுகமாக கொண்டு போய் ஆராதனை கேட்டு வசனத்தை கேட்டு திரும்பி வந்து கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு அவர் வசனத்தை தியானிக்கணும். உடனே செய்யணும் இல்லை, நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு தியானிக்கணும். ஈவினிங் டைமில் நீங்கள் சர்ச்சுக்கு எல்லாம் வெளியில் போகலாம், எங்கே வேணால் போகலாம் வரலாம். ஆனால் அதில் சினிமா, அந்த மொபைலு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தடுமாற்றத்தை கொடுக்குது, பாதாளத்தில் போயிட்டு தூக்கி போடுது. நிறைய பேர் வாழ்க்கையே திசை மாறி போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி இந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்ம பாருங்க, இன்னும் கையிலே தான் வச்சுக்கிறோம். மொபைல் ஃபோனு, சினிமாவுக்கு போகிறோம், அது போகிறோன்ட்டு இதெல்லாம் நடக்குது. என்னென்னா ஒரு செகண்ட் நாம் சர்ச்சு போய் தான் ஜபிக்கணும். ஜபிக்கிறீங்களா? யாரும் ஜபிக்கிறது இல்லை தானே? ஜபிக்கணும். சரி, இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, என்ன வசனம் சொன்னார் தெரியுமா? நீங்கள் சொல்லு. 128ஆம் சங்கீதம். என்ன வசனம் எடுத்து காட்டுங்க. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் பைபிள் எடுத்து வரேன். சங்கீதம். 128 சங்கீதம். பாருங்க, ஆரோப்பண சங்கீதம். சங்கீதம் 120 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சங்கீதம், கர்த்தருக்கு பயந்து வெளியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோகங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமறு கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படும் மனுஷவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தான் இப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படின்னா, உன் மனைவி வீட்டோகங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல, அதே போல பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படின்னு போட்டிருக்கு. திராட்சை செடினா அப்போ எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமானது. அந்த காலத்துலலாம் அந்த திராட்சை மரங்கள் அதிகமாக இருக்குமா, இந்த ஒளிய மரம் அதிகமாக இருக்குமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குமா தெரியாது, இந்த ஒளிய மரம் கன்றுகளை போல ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சமீபத்தில் அந்த ஒரு நியூஸை நான் படித்தேன், ஃபாஸ்ட்டு சொன்னது தான் அது. அந்த பேழை இருக்கு இல்லையா, நோவாவுடைய பேழை, உலகம் அழிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உரைத்ததால் அந்த பேழையில் அந்த எல்லாரும் ஏற்றினார். A to Z, மனுஷன்லேருந்து குட்டி மிருகம் வரைக்கும் ஜோடி ஜோடியாக ஏற்றினார்.
எதிர்த்து அந்த 40 நாளைக்கு அப்புறம் அந்த புயல் கடலில் கடந்து போன பிறகு ஃபர்ஸ்ட் எதை விட்டாரு? அதை சரி, அதாவது எல்லாம் முடிஞ்சிச்சா நம்ம பாதுகாப்போமா சொல்லி முதல்ல எதை வந்து வெளியே விட்டாரு? ஒரு பறவையை. சரியா? சரியா? ஒரு காகத்தை பார்க்கமா, ஒரு பறவையை விட்டாராம். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துருச்சான். சரியா? என்ன வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, இன்னும் நம்ம அது தண்ணியில் தான் இருக்கோம்ன்ட்டு. நாள் கழிச்சு திரும்பியும் அந்த பறவை விட்டார், அந்த புறாவை விட்டார். அந்த புறாவை போயிட்டு என்ன எடுத்து வந்துச்சு? அந்த கிளை வந்து அந்த கிளை இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுமா? அது என்ன கிளைன்னா அதுதான் ஒலிவ மரம். ஒலிவ மரத்தின் கிளையை தான் கொண்டு வந்தது. பாருங்க, உலகம் அழிஞ்சிச்சு, ஆனாலும் அந்த ஒலிவ மரம் உறுதியாக நிலைச்சிருந்ததுனால தான் அந்த கிளையை அந்த பறவை எடுத்துட்டு வந்தது இல்லையா? இது நிறைய பேருக்கு வந்துட்டு போய் தெரியாது. இது அந்த ஃபாஸ்ட் அடி சொன்னதுனால நான் உணர்ந்தேன். அந்த ஒலிவ மர கன்றுகளப்ப பிள்ளைகள் இருப்பாங்க என்று சொன்னதுக்கு அடையாளம் தான் இது. இன்னைக்கு கூட அந்த ஒலிவ மரம் வந்து இருக்குது இஸ்ரேல் தேசத்துல. இன்னைக்கு அந்த ஒலிவ மரம் இருக்குது. அப்போ அழியாத ஒரு செல்வம், அழியாத ஒரு பொக்கிஷம். கர்த்தர் அந்த ஒலிவ மலையில தானே வந்து அவர் வந்து ஜெபம் பண்ணாரு இல்லையா? யாருக்காக ஜெபம் பண்ணாரு? நமக்காக ஜெபிச்சு அழுதார் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஒலிவ மரம் தோட்டத்துல அப்படிப்பட்ட ஒலிவ மர கன்றுகள், அதை தான் சொல்ல வரேன். அப்படிதான் பிள்ளைகள் இருப்பாங்க. திராட்சை கொடியே போல், திராட்சை கொடி அவ்வளோ அழகா இருக்கும். எவ்வளோ இருக்கும் திராட்சை, ஒரு கொத்து தான், அதில் 100 திராட்சை பழங்கள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் மனைவிக்கு, குடும்பத்திற்கு கிடைக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதைத்தான் வந்து ஃபாஸ்ட்டு இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்காரு. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ உள்ளார வந்து டிஸ்கஸ் பண்ணீங்க, பார்க்கு போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமா, இல்லை மாலுக்கு போகலாமான்ட்டு. ஸோ இதை வந்து என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஏன் வசனம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, இப்போ நமக்கு தியானம் பண்ணோம் சரியா? ஸோ இதனால் நமக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் நமக்குள்ளே கிடைக்கும் இல்லையா? இந்த சினிமாவில், பார்க்குனால, பீச்சினால நம்ம போயிட்டு வரலாம், ஆனால் அதுக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆசை கொடுத்த ஆசீர்வாதம் வெளியே தான் போயிடும். ஏன்னா சாத்தான் உள்ள வந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த வசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாத்தான் வந்து இப்படி சினிமா மூலமா, இந்த உலக காரியங்கள் மூலமா திருப்பி கொண்டு போயிடுவான். இதுதானே உண்மை. அப்போ எப்படி நாம் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுறதில் வந்த பிறகு இப்படிலாம் இருந்தால் அந்த ஜபம் வந்து எப்படி கேட்கப்படும்? கேட்கப்படுமா? இப்போ நீ கூட வந்து ஜபம் பண்ணுற, சரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நீ ஜபம் பண்ணுற, நல்லா படிப்பை கூட ஆசீர்வாதத்தை கொடுன்ட்டு வீட்டுக்கு வந்தோன்னா இப்போ மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க, சினிமாக்கு போகிறது போகலாம், அவ்வளோதான். அடுத்த செகண்ட் மறந்துடுறோம். இதோட அடுத்த சண்டே தான் ஞாபகம் வரும் ஆண்டவரை பற்றி இல்லையா? அப்படி தானே இருக்கிறீங்க? அப்படி இருக்கலாமா? வாய் திறந்து சொல்லு. இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அவர் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லவும் மறந்துட்டேன். ஏன்னா இவங்க வந்து என்னுடைய ஃபேமிலி, என் மனைவி, என் மகன், என் மகள். ஸோ எங்கள் 2 பிள்ளைகள் முதல் முறையாக என் மனைவி வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ரொம்ப நாள் நான் கூப்பிட்டேன், ஆனாலும் வந்து கர்த்தர் இன்றைக்கு தான் அதற்கான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறார். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, பிரச்சனை வருது, சாத்தானை பாரு எப்படியெல்லாம் கொண்டு வர. நம்ம சர்ச்சு தான் போயிட்டு வந்தோம், ஆனால் பாரு வீட்டுக்கு வந்தவொடனே உலகத்துக்காரை ஏற்படும்படி சாத்தம் உள்ள நுழைஞ்சு நம்மளை திசை மாற்றோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு எப்படி விடுதலை வரும்? நமக்கு விடுதலை கிடைக்கும்? எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும்? ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருக்கு பயந்து நடந்தா நம்மளை காப்பாற்றுவார். அவர் தான் அந்த பாதையில போகக்கூடாதுன்னு அவர் பேசுவார். சாத்தான் ஒரு பக்கம் பேசுவோம், ஏசப்பா ஒரு பக்கம் பேசுவாரு. நம்ம வந்துட்டு எது நமக்கு நல்லதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஏசப்பா வந்து இந்த வழியில போகாதன்னு அவர் சொன்னார்னா அந்த வழியில போகாத, அவருக்கு பயந்து நம்ம நடக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக மொபைல் வச்சுருக்கும் போதோ சந்தோஷமெல்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்காது, அதை எதிர்பார்ப்போம். கையில் பைபிள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷம், ஒரு பிரைட்னஸ் வந்து உங்கள் முகத்திலே தெரியும். இருக்குதா? அப்படி இருக்கு. நம்ம சாதாரணமாக நம்ம நினைப்போம் நம்ம எது வேணால் கையில் வச்சுருக்கலாம், ஆனால் இந்த பைபிள் கையில் வைக்கும் போதோ அது இருக்கிற ஆசீர்வாதமோ, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெளிச்சமோ, நம்ம மனசு வெளிச்சம் முகத்தில் தெரியும். அப்படி நீங்கள் கூட உணரலாம். நீங்கள் எப்போது நீங்கள்
வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இப்படி உட்காந்து நீங்கள் வந்து ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த ஃபாஸ்ட் மூலிமா ஆண்டவர் என்ன பேசியிருக்காரு, அதுக்கு நம்ம தியானிக்கணும். இதுதான் தியானம். இந்த வசனத்தையே நம்ம தியானிக்கணும். இந்த வசனம் ஏன் கொடுத்துருக்காரு, ஏன் குடும்பத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்காருன்னா, நாம் ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு போய் வந்தால் மட்டும் பத்தாது, வீட்டுக்கு வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்ம தியானிக்கணும், ஜெபம் செய்யணும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். அப்படிலாம் எப்பவுமே நம்ம செய்கிறோமா? நிறைய டைமில் செய்கிறதில்ல, சில டைமில் தான் செய்கிறோம். தொடர்ந்து செய்யணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பத்தாருக்கு சொல்கிறேன், நீங்கள் சர்ச் போயிட்டு வந்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும். யார்கிட்ட? உங்கள் ஃபேமிலியோடு தான். முதல்ல நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த வார்த்தைகள் நீங்கள் பகிர்ந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம தம்பிக்கெல்லாம் புரியாது சில டைம்லாம், நமக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். சின்ன பசங்கள்லாம் அப்படி சொல்லும் போது அவங்களாம் வந்து கர்த்தருக்குள்ளே வருவாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்படி வரும்போது நாளைக்கு அவங்க வந்து ஒருத்தருக்கு சாட்சியாக இருப்பாங்க, அவங்க குடும்பம் சாட்சியாக இருக்கும், அவங்க வாழ்க்கையை சாட்சியாக மாறும். அப்படி தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளே நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம சர்ச் போய் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் இப்படி போவாங்க, அது அப்படி போவாங்க, அப்படிலாம் போயிட்டு தானே இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை நான் வந்து தீர்மானம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்தினால தான் அதை நான் செய்கிறேன். என் குடும்பத்தின் மூலமாக செய்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து காலேஜுக்கெலாம் போகிறோம், ஸ்கூலுக்கெலாம் போகிறோம். போகும்போது எப்படி போகணும்? நீங்கள் எப்படி போகிறீங்க? எழுந்த உடனே ரெடி ஆகிட்டு போயிட்டே இருக்கிறோம், அப்படி தானே? ஆனால் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எங்கே போனாலும் சரி முதலாவது ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஏன் ஜெபம் பண்ணிட்டு போகணும் சொல்லு? மைக் கொடுங்க, சொல்லுங்க. அப்பதான் நம்ம வந்து பாதுகாப்பா இருப்போம். மேம் நடத்துற எல்லா லெசனும் நம்மளுக்கு வந்து புரியும். நம்ம கரெக்டா படிப்போம், கரெக்டான பாதையில நம்ம நடப்போம், நல்ல ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைப்பாங்க. போகும்போதும் வரும்போதும் பாதுகாப்பு துணையாக இருக்கணும். படிக்க போகிறத எல்லாம் படிக்கணும், நல்லா ஞானத்தில் வளரணும், அறிவை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணி தானே போகணும். ஸோ அதை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா? சில டைம் செய்கிறது இல்லை தானே? அது காரணம் என்னென்னா அவசரம் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுது. அந்த அவசரத்தை கொண்டு வர்றது யாருன்னா சாத்தான் தான். சாத்தான் எந்த வழியில் வருவான்னு நிறைய தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், சாத்தான் வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. நாம் நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா துதிப்போம், கர்த்தருக்கு பிள்ளையாக தான் இருப்போம். ஆனால் அது சாத்தானுக்கு பிடிக்காது. எப்படியாச்சும் உள்ளே வந்து உலகத்தின் பிரகாரமாக நம்மளை மாற்றுறதுக்காக எத்தனை வழியில் வருவோம். எப்படி வருவோம்னா, முதலாவது கண், அதுக்கப்புறம் உதடு, அதாவது நாக்கு, அதுக்கப்புறம் இருதயத்துக்குள்ள, அதுக்கப்புறம் கைகளுக்குள்ள, அப்புறம் காது வழியா, அப்புறம் நடக்கிற அந்த கால்கள் வழியா. என்னடா கை கால் மூக்கெல்லாம் சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. கண்கள் வழியா எதுனா இந்த மொபைல் ஃபோன் தவறானதை பார்க்க வைப்பான், தவறானதை இதன் மூலமாக இதே அந்த நினைவுகளில் சிந்திக்க வைப்பான், தவறான செய்ய வைப்பான். அதே போல் நம்முடைய உதடு மூலயமா தவறானதை பேச வைப்பான். அதாவது மற்றவர்களை குற்றம் சொல்வது, குறைய சொல்வது அப்படின்ட்டு. அதே டைமில் அந்த கை யாராவது அடிக்கணும், புதைக்கணும், அப்படி கொண்டு போவான். கால் நம்ம அந்த சினிமாவுக்கு போகலாம், அந்த இதுக்கு போகலான்னு சொல்லி நடக்க வைப்பான். இருதயத்தில் தவறானதை யோசிக்க வைப்பான், அது மூலம் செயல்படுத்த வைப்பான். காதில் தவறானதை கேட்க வைப்பான். இதை கேட்டு அடுத்தவங்களுக்கு குறை சொல்கிறது, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஏதாவது சண்டை போட்டோன்னா பக்கத்தில் எட்டி பார்ப்போம், கேட்போம், சமாதானப்படுத்த போக மாட்டோம், அதை ரசிப்போம், காதால் கேட்டு ரசிப்போம் இல்லையா? நிறைய பேர் வீட்டில் பார்ப்போம், பக்கத்தில் சண்டை இருந்தால் நம்ம உத்து கேட்குறது, என்ன சண்டை போடுறாங்க, இப்போ விலக மாட்டோம், செய்ய மாட்டோம். இதெல்லாம் நமக்கு வந்து கேட்போம் இல்லையா? யாராவது அடிச்சுனா வேடிக்கை தான் பார்ப்போம். அப்படி தான் அந்த காலம் உலகமாக இருக்குது. இதெல்லாம் சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்து நடப்பதனால தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? முதலாவது கற்பனை என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். இருங்க, முதலாவது கற்பனை நான் கேட்டேன். உன்மீது நீ அன்பு கூறுவது போல பிறர் மீது அன்பா அன்பு இருக்கணும். கூறுவாயாக. சரி, ரெண்டாவது கற்பனை? முதலாவது கற்பனை என்ன? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்புறம் ஒரு அன்பாக இருக்கணும். சரியா? யாரை குற்றம் சுமரக்கூடாது. இப்படி நிறைய கற்பனைகள்லாம் உள்ளது. உண்மை ஒன்றா நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம சொல்லணும்னா முதலாவது அன்பாக இருக்கணும். சரியா? பெற்றோரையும் கனம் பண்ணணும். அப்படின்னா என்ன? அவங்ககிட்ட கொடுங்க.
பெற்றோர் கணப்பண்ணா என்ன அர்த்தம்? கனம் பண்ணோம்னா ம். அவங்க வந்து உங்க நம்ம அப்பா அம்மாவை அப்பா நீ வந்து கீழ்ப்படியாம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? அவங்க சொல்றத செய்யணும், படிக்கணும். அப்போ நீ ஒழுங்கா படிக்கிறியா? ஆ இப்போ நல்லா படிக்கணும்னா நம்ம பண்ணணும், படிக்கணும். படிக்கணும் தானே? ஆமா. படித்தா என்ன நடக்கும்? நல் உன் லைஃப்பில் நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கலாம். நீ நினச்சதெல்லாம் வாங்கலாம் இல்லையா? ஆமா. நீ ஒரு ஒரு பெரிய ஆளாக வளரலாம் இல்லையா? அதான் பெற்றோருக்கு ஏன் கனம் பண்ணணும்னா, கீழ்ப்படியணும்னா, பெற்றோர்கள் வந்து சொல்கிறத பிள்ளைகள் கேட்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அப்போதான் அந்த ஒளிவு மர கண்டுகளை போல அவங்க இருப்பார்கள். எப்போதும் நீடித்து இருக்கிற வாழ்வு. சரியா? அதுக்காகத்தான் வந்து வசனத்தை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அது நம்ம வந்து வசனத்தை நடந்தால் தான் நம்ம வந்து நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியும். வசனம் அதான் கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா? முதலாவது நம்ம தாயின் தகவல் கணக்கு பண்ணணும் தான் அவர் முதலாவது கற்பனை. அடுத்து என்னன்னா ஒருத்தர் அன்பாக இருக்கணும். எப்படி அன்பாக இருக்கணும்? மைக் கொடுங்க. கர்த்தருக்குள்ள அன்பா இருக்கிறது போல பிறனிடத்துல நம்ம அன்பு கூறணும். நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அதே போல இப்போ மற்றவங்களையும் நம்மள நாம வந்து செல்ஃபை நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு நமக்குள்ளே சந்தோஷம், நம்ம சந்தோஷம் நமக்கு என்னென்ன செய்வோம் அதெல்லாம் செய்வோம் இல்லையா? அதே போல தான் மற்றவர்களுக்கும் அந்த அன்பை கொடுக்கணும். அன்பை கொடுக்கணும்னா எப்படின்னா நன்மைகள் செய்யணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி நம்ம செய்யும் போது தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதா? இப்போ யாராவது ஒன்று அடிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ? திருப்பி அடிப்பு தானே? அதுதான் செய்யக்கூடாது. யாராவது நம்மளை தவறாக பேசினாலோ யாராவது திட்டினாலோ என்ன பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போதும் பகைவர்கள் வந்து உனக்கு நண்பராக மாறுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஏசப்பா அடித்தாங்கல்ல, துன்புத்தினாங்கல்ல, அவர் திட்டினார் யாராவது? என்ன பண்ணார் சொல்லு? அவர் என்ன அவங்களாம் என்ன பண்ணார்? அவர் மன்னித்தார். எப்போ? அவரை சிலுவையில் அறைய போகும்போது அப்போ கூட தெரியாமல் செய்கிறாங்க பண்ணீங்கன்னு சொன்னார். ஸோ நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அவரை போல் நம்ம வாழ முயற்சி செய்யணும். அதுதான் இந்த வசனம் கூட அதான் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? பாக்கியவான்னா என்ன? பாக்கியவான்னா அவன் எப்பவுமே ஆசீர்வாதமா இருப்பான். அவன் செய்யற காரியம் எல்லாமே வாய்க்கும். எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா அவனுக்கு வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு வந்து சக்சஸ் அடைவான். எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் வந்து ஒரு இது மேன்மையை மட்டும். பாக்கியவான்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தான் பாக்கியவான் இல்லையா? அந்த பாக்கியவான்னா எல்லாமே சகலமும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்துடுவார். நீ எங்கேயும் தேடி போக தேவையில்லை, எல்லாமே அவனை தேடி வரும். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தால் வாழ்க்கையில் உங்களை தேடி எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். அதுதான் வந்து ஆண்டவர் வசனம் கொடுத்த வசனங்கள். அதுக்கு அடுத்த வசனம் படிக்கிறேன். 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நல்லதாம் எருசலேமில் வாழ்வை காண்பார். சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார்னா பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். சீயோன் என்று பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாரு? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணணும் சொல்ல? எப்படி பயந்துனா ஐயோ பயந்து இப்படி இருக்கணும் அப்படியா? எப்படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்போ ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், தினமும் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அது மட்டும் பண்ணா போதுமா? அந்த வசனப்படி நடக்கணும் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து விட்டோட கீழ்ப்படியணும், ஒருத்தர் அன்பாக இருக்கணும், தவறானதை பார்க்கக்கூடாது, அவரானதை பேசக்கூடாது, இச்சையாக இருக்கணும். ஸோ எத்தனை விஷயங்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா என்னது? அவங்களாம் பாவப்பட்டவர்கள். நம்ம அதெல்லாம் விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நம்ம ஏதாவது தப்பு செய்ய நினைக்க தோணா கூட என்ன பண்ணணும்? ஏசப்பாக்கு இது பிடிக்காது அப்படி உணர்வு வரணும். புரியுதா? ஒரு காலேஜில் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சில வந்து தவறான ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல கெட்ட வழி காட்டுவாங்க. நம்ம இங்கே போய் இதை பண்ணலாண்டி, அதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு உனக்கும் வந்து தோணும். ஆனால் அந்த டைமுக்கு ஆண்டோட ஒரு ஜெபம் பண்ணு. ஆண்டவருக்குள்ள நீ இருந்தால் அவருக்கு உணர்த்துவார். ஏசப்பாக்கு இது பிடிக்காதே, நம்ம இதை செய்யலாமா இப்படி உணர்த்துவார். உணர்த்தும் போது என்ன சொன்னால் செய்யக்கூடாது, இதுதான் எச்சரிக்கை. அதை தாண்டி செஞ்சு என்ன நடக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடக்கும்? நம்ம கர்த்தருக்கு பயப்படாமல் அவர் வழியை பின்பற்றாமல் ஆனால் என்ன நடக்கும்னா முடிவில் நரகம். நரகம் தானே?
நரகம்னா அக்னி நெருப்பால் சூழப்பட்ட நரகம். இன்றைக்கு பாருங்க நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள்லாம் வந்திருக்கு. காரணம் கர்த்தருக்குள்ள அவங்க இல்லாதனால தான் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கும். நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம கிட்டே பிடிச்சிக்கிறோமோ, அவர் பின்பற்றுகிறோமோ, அவர் வழியில் நடக்கிறோமோ, அவர் நமக்கு அரணா எப்பவுமே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சாத்தனம் உள்ளே வரவே முடியாது, நம்மளை தொடக்கூட முடியாது. நம்மளை அவன் தொட்டானா அவன் செத்தான். சரியா? ஏதோ டைலாக் பேச நினைக்காது, தான் நிஜம். நம்மளை தொடுவதற்கான அதிகாரத்தை அவன் இழந்து போவான். இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்மளை தொடும் போதோ, சாத்தானின் கரம் நம்மளை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. தொட்டால் அவன் காணாமல் தான் போவான் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படிலாம் இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இதே போல் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்யணும். அதுதான் ஒரு ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் நம்ம இதை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ உங்கள் மென்டாலிட்டி என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும், நம்ம ஃபேமிலியோட இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பாருங்க. இப்போ வந்து 4 பேர் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் நம்மோட இன்னொருத்தர் திட்டார். அவர் என்ன? இயேசு கிறிஸ்து. எங்கே வந்து வசனம் இருக்குது இல்லையா? என்ன வசனம் சொல்லுங்க. எங்கே 2 பேர் 3 பேர் உள்ளனா அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று வாசம் பண்ணுவேன்னு இருக்கு. இப்போ நம்ம 4 பேருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நம்மோட இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், எங்களோட இருக்கிறார். காரணம் அவருடைய வசனம். நாம் பேச பேச அவருடைய பரிசுத்த ஆசீர்வாதம் நம்மோட நம் தலையில் மேல் எப்பவுமே இருக்கும். நம்மோட தான் இருப்பா. அவரை மகிமைப்படுத்தினா நம்மளை வந்து அவர் மகிமைப்படுத்துவார். எங்கே 2-3 பேர் இருக்கிறோமோ அங்கே அடுவில் வாசம் பண்ணுவேன். இப்போ அவர் இங்கே தான் இருக்கிறார். உங்களுக்கு கூட ஏதாவது கஷ்டமோ சோதனைகளோ எந்த பிரச்சனையாக வந்தாலும் இயேசுவிட்ட குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் போதோ, துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போதோ அவர் நம்மோடு இருந்து நம் தலைகள்லாம் தொட்டு நமக்கு விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுதான் நிஜமான ஒன்று. எங்கடா காணுமேன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நம்ம ஒவ்வொருக்குள்ளே இருந்து, ஏன்னா இயேசு கிறிஸ்துலாம் நம்ம வந்து பார்க்கணும்னா எத்தனையோ விதைகளில் பார்க்கலாம். சில பேருக்கு வந்து கனவு மூலிமா வரலாம், வளர்வு மூலிமா வரலாம், மற்றவர்கள் மூலிமா வரலாம். இப்படியெல்லாம் உதவிகள் செய்வார் இல்லையா? எத்தனையோ பிரச்சனைகள் வந்து எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் எப்படியாவது ஆண்டவர் நம்மளே கரை சேர்ப்பார். இப்போ எனக்கு பார்த்தா நிறைய விஷயங்களே அற்புதங்களை செய்தார். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுலாம் என் உணர்வு மூலம் தான் ஆரம்பித்தேன். எங்கள் உதவிகள்லாம் வந்து ஆண்டவர் வந்து மற்றவர்கள் மூலமாக செய்தார். நான் ஜெபம் தான் பண்ணுவேன், அதுக்கு முதல்ல உதவியை வந்து ஆண்டவர் எப்படியாவது எனக்கு கொடுப்பார். அப்போது நம்முடைய ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு தானே அர்த்தம். நம்மோடு இருந்தால் மட்டும்தான் இந்த அற்புதங்கள்லாம் நடக்கும் இல்லையா? நீங்கள் கூட வந்து 2 பேருக்கு படிக்கிற பசங்க 2 பேரும் சொல்கிறேன், எந்த ஒரு கஷ்டமோ ஏதாவது பாடம் உங்களுக்கு புரியலனாலும் ஏதாவது ஒரு பயம் இருக்கும். இது புரியலையே, நம்ம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பீங்க. சரியா? ஒரு பாரமாக இருக்கும், இது எப்படி படிக்க போகிறோம். ஒரு செகண்ட் உட்காந்து அந்த பாடத்து மேலே கை வச்சு நீங்கள் ஜெபிக்கும் போதோ, நீங்கள் ஜெபிக்கும் போதோ உண்மையாக ஜெபிக்கும் போதோ அந்த பாடத்தை புரிய வைப்பார். உங்களுக்கு ஈஸியாக நல்ல மார்க் கொண்டு போய் விடுவார். சரியா? அதுதான். இதே மார்க் கம்மியாக எடுத்துட்டுன்னு நம்ம எப்படி வந்து அடுத்த லெவல் போகுதுன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் பண்ண போகிற அந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். சரியா? அதுதான் இவங்களுக்கு மட்டும் சொல்ல, உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க வரீங்க, அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்கூல் போகிறீங்க, இதை பாடுறதாக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். இது எனக்கு புரியணும், நல்ல எக்ஸாம் எழுதணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணும் போதோ கேட்கும் போதோ சில டைமில் உங்களுக்கு அந்த கொஸ்டின்லாம் புரியாமையே இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த ஆன்சரை ஆண்டவர் காட்டுவார். என்னடா காமெடி சொல்ல நினைக்காதீங்க, நிஜமாகவே இப்படி அற்புதங்கள்லாம் என் குடும்பத்தில் நிறைய நடந்திருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதோ அந்த ஆன்சரை உங்களுக்கு ஆன்சர் பேப்பரில் அது அப்படியே தெரிகிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்து அது சரியாக செய்ய வைப்பார். அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நிறைய சாட்சிகள் உள்ள குடும்பத்திலே இருக்குது. நான் சொல்ல குடும்பத்து சாட்சிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கை அப்படி எப்படி நடக்கும். நீங்களும் அப்படி ஜெபிக்கும் போதோ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார் இல்லையா? ஸோ குடும்பத்தை நம்ம வந்து எப்படி நம்ம வழி நடத்தணும். கணவன் மனைவியெல்லாம் ஒருவரோட ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். குணசாலையான ஸ்திரீ எப்படி வீட்டை கட்டுவாள்லாம், வீடு கட்டுறதெல்லாம் கிடையாது, வீட்டை பாதுகாப்பாள் இல்லையா? ஆசீர்வாதமாக கொண்டு போவா, ஒற்றுமையாக கொண்டு போவா.
அப்படி தான் வீட்டை கட்டுவாள்னா இப்படி வீடு கட்டுறது, வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா, அதே போல தான் அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார். குணசாலையும் ஸ்திரீனா கடவுளுக்கு பயந்த ஸ்திரீ தான் பாதுகாப்பாக இருப்பான். புருஷனுக்கு பயந்திருங்கள், அப்புறம் மனைவிக்கு பயந்திருங்கள் வசனம் சொல்லுது இல்லையா. பயந்துன்னா பயந்து இருக்கிறது இல்லை, கர்த்தருக்கு பயந்து நாம் ஒரு கரெக்டான வாழ்க்கை வாழணும், ஒரு தவறுகள் செய்யாமல் சரியான வாழ்க்கை வாழணும். சில டைமில் சில தவறுகள் நடக்கலாம், அது விடுதலை பெற வேணும்னா நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க இந்த துதிக்கும் போதோ மகிமைப்படுத்தும் போதோ இந்த வசனத்தை தியானிக்கும் போதோ குடும்பத்தை செய்யும் போதோ நமக்கு ஆசீர்வாதங்கள், அந்த எல்லா தீமையான காரியங்களாக வெட்டி வேலைக்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு பெருகும். இந்த வாழ்க்கையில் அப்படி ஏதாவது சோதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க இல்லையா, இப்படி தானே. மனைவி வீட்டை கட்டுவாள்னா அதுக்கு அதை பற்றி என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சொல்லுங்கள். மைக் வச்சு பேசுங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தா அந்த என்னென்ன எப்படி நடக்கணும் என்னென்ன அவரே சொல்லி தருவார். நம்ம இந்த வழியில இப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் பண்ணணும், பசங்களை எப்படி பார்த்துக்கணும், வீட்டை எப்படி கவனிக்கணும், எல்லாம் செய்யறதுலாம் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி தருவார். ஆமாம், கர்த்தர் நமக்கு இப்போ நீங்கள் ஸ்கூல் போனால் டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க இல்லையா, காலேஜ் போனால் ப்ரொஃபஸர் சொல்லி தருவாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். எப்படி சொல்லி தருவாருன்னா அதுதான் இந்த வசனம், இந்த பைபிள். இந்த பைபிள் மூலயமாக உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். இதை நீங்கள் படிக்க ஆண்டவர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். அதுதான் இல்லையா, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுவேன் வசனம் சொல்லுகிறியா, அதுதான் அந்த வழி. என்னன்னா வசனத்தில் தான் இருக்குது. நீங்கள் இதை படிக்கும் போதோ அந்த வழியை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். கர்த்தர் நீதி உள்ளவர் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் எப்படி இப்போ சர்ச் போயிட்டு எப்படி இருக்க போகிறீங்க, என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும் சரியா. எல்லாம் நம்ம சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகும்போது உட்காந்துட்டு என்ன சொல்லுங்க நம்ம கேட்டு தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம். இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம சர்ச் போய் வந்த பிறகு இந்த உலக காரியங்கள்லாம் பேசிக்கின்னு அதை பேசி அவன் இப்படி பண்ணான் இவன் இதை பண்ணான் நம்ம இங்கே போகலாம் அதை போகலாம் இதெல்லாம் பேச என்னென்னா நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வெளியே போயிடும், சாத்தான உள்ளே வந்துடுவோம். அப்படின்னா என்னன்னா அன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்கலாம், வெளியே போகிறோம் சண்டை நடக்கலாம். பாருங்கள், நம்ம ஆசீர்வாதமாக காலையில் சர்ச்சு போயிட்டு வந்தோம், மத்தியானத்துக்குள்ளே சண்டை நடக்கும். நிறைய வீட்டில் நடக்குது இல்லையா. காரணம் என்னென்னா நம்ம ஆசீர்வாதத்தை அங்கேயே விட்டுட்டு வீட்டில் வந்தோடனே அப்படியே ரோட்டில் வரும்போதே எல்லாத்தையும் பார்ப்போம். இன்னும் சில பேர் சொல்லணும்னா சர்ச்சிலே உட்காந்து தூங்கி நிற்பாங்க. அந்த லேடி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த பையன் என்ன ஷூ போட்டிருக்கா, இந்த டெக்கரேஷன் நல்லா இருக்குது, இதை தான் பார்த்து நிற்பாங்க. அந்த ஃபாஸ்ட்டு சொன்ன தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்க மாட்டாங்க. அதை கேட்டால் தான் இதை மாதிரி உட்காந்து நம்ம தியானம் பண்ண முடியும். கேட்கலன்னா இதை பற்றி நம்ம ஒன்றுமே தெரியாது. முதலாவது நம்ம கேட்க வேண்டிய கடமை இருக்குது, அப்போது தான் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். சர்ச்சுக்கு நம்ம எப்படி போவோம், ஏதோ ஒரு சண்டே ஆயிடுச்சு இன்னைக்கு போனோம் அப்படி தானே போகிறோம். ஆனால் அதே சினிமா பார்க் போச்சுன்னா ஒரு உற்சாகத்தோடு போகிறோம் இல்லையா. அதுதான் அப்படி சாத்தானுடைய வழியில் நம்ம உற்சாகத்தோடு போகிறோமோ, நம்ம தேவனுக்கு அப்படியே போகிறோம் ஒரு சோர்வா ஐயோ இன்னைக்கு போகணுமே அப்படின்னு ஒரு நேரத்தோடு போகிறதில்ல, டைம் லேட்டாக தான் போகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. அப்போ அது எப்படி நம்ம உற்சாகத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அவர் தேடி போகணும். இனிமேல் சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஒரு உற்சாகத்தோடு ஆசீர்வாதத்தோடு தேடி போகணும். சந்தோஷத்தோடு நீங்கள் அங்கே போய் நீங்கள் உட்காரும் போதோ தேவனுடைய வார்த்தை மகிமையாக உங்களோட உடன்பட்டு உங்கள் மனதில் இறங்கி உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு கொடுப்பார். அது வீடு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு சோர்வாக எழுந்து போகணுமே அப்படின்னு நினச்சி வரக்கூடாது. உற்சாகத்தோடு நம்ம தேவனே துதிக்க போகிறோம், அவர் ஆராதிக்க அவரை பார்க்க போகிறோம். அந்த ஒரு உற்சாகத்தோட சந்தோஷத்தோடு நீங்கள் போயிட்டு கேட்கும் போதோ அந்த உற்சாகமும் அந்த ஆசீர்வாதம் மகிமையும் உங்களோட எப்படி தொடர்ந்து வீட்டுக்கே வரும். தேவன் நம்மளோடவே வருவார், நம்மோடு இருப்பார். நம்ம அப்போ இப்போ வீட்டில் நம்ம செய்கிற இந்த தவறான வழிகள்லாம் எடுத்து போட்டு உட்காந்து ஜெபிக்க வைப்பார். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இனிமேல் ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன செய்யணும்னா உட்காந்து முதல்ல ஜெபம் செய்யுங்க.
கொடுத்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. முதலாவதாக சர்ச்சுக்கு போனால் அதை நீங்கள் வந்து சின்சியராக தேவனுக்கு பயந்து வார்த்தைகளை கேளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ கேட்டால் தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு திருப்பி கிடைக்கும். அதுதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தான் பாக்கியவனா மாற முடியும். அது ஆலயத்திலேருந்து நீங்கள் வரணும். ஆலயத்துக்கு கிளம்பும் போதே பயத்தோடவே போகணும். நம்ம எல்லா வருஷத்துக்கும் நேரத்தோடு போகிறோம்ல, டிக்கெட் வாங்கிட்டா அந்த படத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்கிறோம், ப்ரோக்ராம்னா முன்னாடியே போய் உட்காந்துக்கிறோம். ஒரு ஊருக்கு போனால் முன்னாடியே போகிறோம், அப்போ தான் போக முடியும். இப்படியெல்லாம் உலகத்துக்கெல்லாம் நம்ம முதல்ல இடம் கொடுக்குறோம். ஆனால் சர்ச்சுக்கு போகும்போதோ நம்ம நடக்கும் போது எப்படின்னா போகலாம் பொறுமையாக, என்ன இருக்குது. சில பேர் முடியும் போது சில பேர் வருவாங்க, சரியா? நம்ம வீட்டில் சில பேர் அப்படி இருக்காங்க. நிறைய பேர் திட்டுவேன் நான், நேரத்தோடு வரணுன்ட்டு. நம்ம நேரத்தோடு எதை நம்ம செய்கிறோமோ, சரியாக செய்கிறோமோ, அதே போல தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சரியாக செய்வார், இல்லையா? அதுதான், நீ அவருக்கு குறை வச்சுனா அவர் உங்களுக்கு லைட் பண்ணுவார். அது வந்து எதுக்குன்னா நம்ம அழிக்க இல்லை, நம்மளே மாற்றுவதற்காக, நம்மளை திருத்துவதற்காக தான், நம்மளை ரட்சிப்பதற்காக தான் அவர் வந்து சோதனைகளை கொடுப்பார். புரியுதா? அது பேர் சோதனை வருது நம்ம ஜெபிக்கிறோம். என்னடான்னா இந்த மாதிரி சில குறைகளை நம்ம வைத்திருக்கிறதுனால தான். நம்ம சோதனை ஜெயிக்கணும்னா அவரை விசுவாசிக்கணும், அவர் மகிமைப்படுத்தும்படியாக நடந்து கொள்ளணும், அவருக்கு பயந்து நடக்கணும். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தான் பாக்கியவானா இருப்பான், இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எங்கே போவோம்? நரகத்துக்கு போவோம். நரகன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது பேர் நினைப்ப நரகமே அவனுக்கு கிடையாதுன்னு. ஆனால் இருக்குது. என் நரக வாழ்க்கை வெளியே எங்க என்ன செத்து போன பிறகு கிடையாது, இருக்கும் போதே நடக்கலாம். அது நிறைய பேர் சொல்கிறோம் குடிக்காதன்ற. குடிச்சு என்ன ஆகுனா அழிகிறோம், சீக்கிரம் இறந்து போகிறாங்க, லிவர் கெட்டு போகுது, லங்ஸ் கெட்டு போகுது, எல்லாம் போகுது, இல்லையா? அவன் வாழ்க்கை நரக வாழ்க்கையாக போகுது. நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் அதே தப்பு செய்துட்டு வாழ்க்கை இழந்து அடிமயத்தில் மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்காங்க நிறைய பேர். ஆனால் அதுவும் ஒரு நரக வாழ்க்கை தானே. நம்ம கடவுளுக்கு பயந்து பெற்றோருக்கு பயந்து நடக்கும் போதோ நம்ம வாழ்க்கையை வசந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மளை வாழ்க்கையில் உயரத்தில் கொண்டு போவார். நம்ம அதை விட்டு விலகி போயிட்டோன்னா இந்த நரக வாழ்க்கையை தான் நடக்கும். நரகம் வந்து நம்ம வந்து இறந்து போனால் கிடையாது, இருக்கும் போதே நடக்கும். அது எப்படி யாருக்கு நடக்கணும்னா கர்த்தருக்கு விசுவாசம் இல்லாதவனுக்கு, அவரை விட்டு வழி விலகி போவனுக்கு தான் நடக்கும், இல்லையா? அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னா தேவனுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன இடையில சாத்தான் வரக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருந்து பயந்து நடக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும், இல்லையா? நீங்கள் எப்படிலாம் ஜெபிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு தடவை பண்ணுறீங்க. சரி, இனிமேல் 2 வேலையும் பண்ணணும். காலை எழுந்த உடனே பண்ணணும், நைட்டு படுக்க போகும்போது பண்ணணும். நீங்கள் எத்தனை நாளைக்கு ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? காலையில எழுந்துக்கும் போது, நைட்டு படுக்கும்போது. ஜெபம் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? பரிசுத்தமா வாழணும். சரி, பரிசுத்த வாழ்க்கைனா கர்த்தருக்கு பயந்து இருக்குன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ காலேஜில் இருக்கிறீங்கன்னா அந்த டைமில் யாருக்காவது உடம்பு சரியாக போச்சுன்னா அவங்க ஜெபம் பண்ணணும். அதை செய்கிறீங்களா? செய்யணும், சரியா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. மற்றவருக்கு நீங்கள் செய்கிற உதவி, மற்றவங்களுக்கு கொடுக்குற அன்பு தான், நீங்கள் கொடுக்குற ஜெபம் தான், சரியா? உனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தாரு, மற்றவருக்கு யாராவது ஆசீர்வாதம் கொடுக்கணும். நீங்கள் அவ்வளோ ஜெபிக்கணும். யாராவது கஷ்டமாக இருக்கிறாங்களோ, இல்லை உடம்பு சரியாமல் இருக்கிறாங்களோ, அப்படி இருக்கும்போது நமக்கு ஜெபம் பண்ணும்போது ஆசீர்வாதம் உங்கள் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளணும். அன்றைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நிறைய பேருக்கு கர்த்தருடைய அடையாளமாக வாழணும்னா நிறைய பேருக்கு அது தெரியாமல் தான் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு விட்டு அதோடு முடிஞ்சு இதுதான் நம்ம கர்த்தர் வாழ்க்கைன்றது அடையாளம். ஆனால் அது கிடையாது. அடையாளம்ன்றது அவர் வார்த்தைகளை மற்றவருக்கு நம்ம எடுத்து சொல்லணும். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சுகவீனமாக இருக்கிறவங்க, பாரப்பட்டு இருக்கிறவங்க, தனிமையாக இருக்கிறவங்க, அந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உட்காந்து 2 செகண்ட் அவங்க ஜெபம் பண்ணி அதெல்லாம் கர்த்தரின் வார்த்தை நாள் சொல்லணும் போதோ அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம், அவருடைய ஊழியம். சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசினாலே போதும். அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக வாழ்க்கை அதுதான். அப்போது தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். இறுதியில் எங்கே போய் நம்ம கிடைக்கும்?
பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துல என்ன வாழ்வு கிடைக்கும்? நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் நமக்கு நித்திய கிடைக்கும். நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் நம்ம அடைய முடியும். அதுக்கான முயற்சி தான் இப்போ நம்ம செய்கிற இந்த முயற்சிகள்லாம். பரலோக நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல அவரை நேசிக்கணும், அவரை துதிக்கணும், அவர் உண்மையாக நேசிக்கணும், கடமைக்குன்னு இருக்கக்கூடாது. உள்ளத்திலேருந்து ஆழத்திலிருந்து 100% அவரை நேசிச்சிங்கன்னா அவர் பன்மடங்கு ரெட்டிப்பான நன்மை நமக்கு கொடுப்பார் இல்லையா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் நம்ம இனிமேல் எப்படி இருக்கணும்னா ஆசீர்வாதமான வாழ்க்கையாக வாழணும் இல்லையா? சரி, ஓகே. இன்றைக்கு எங்கள் குடும்பத்தின் மூலமாக இந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கர்த்தர் சொன்ன வசனத்தை நாங்கள் தியானித்தோம், எப்படி இருக்கணும்னு நம்ம சொன்னோம். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம். நீங்களும் இதே போல் நீங்கள் சர்ச் போயிட்டு வந்தீங்கன்னா தேவனை குறித்து ஒரு சிறு தியானம் பண்ண குடும்பத்துமாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிங்க. நீங்கள் அந்த வசனத்தை டிஸ்கஸ் பண்ணும் போது உங்களுக்கு உள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்கி அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்போது தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே இறங்கி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இதை நீங்கள் உணர்வீங்க, ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்படி நீங்கள் தினமும் சேர்ந்து பாருங்கள், அப்படி ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஒரு மாற்றம் நடக்கும். உங்கள் உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாட்டில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தானின் கிரியைகள், சாத்தானின் ஆட்சிகள் வரணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள், நிறைய நீதிமன்றங்கள் போட்டு நிறைய இருக்குது. அதில் விடுதலை கிடைக்கணும். நிறைய சண்டை நடக்குது, வார், எத்தனையோ சண்டை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அவங்கள தடுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதுக்காக நாம் ஜெபிக்கணும். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அதுக்காக நம்ம ஆயத்தமாகணும். நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பின்பற்றி வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கணும். நாம் ஜெபம் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. அப்பா, நாள் முழுவதுமாக உடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி கொண்டீங்க தகப்பனே. இது கூட நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளை காணாமல் எவ்வளோ பேர் மண்ணுக்குள்ளே மடிந்து போயிருக்காங்க. ஆனால் எங்களுக்கும் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதுமாக உண்மை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தீரே தகப்பனே. அதுக்கு கூட நன்றி அப்பா. இந்த நாளை நாங்கள் பிரோஜனமாக பயன்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்தீரே தகப்பனே. அதுக்கு கூட நன்றி அப்பா. இந்த நாளில் கூட உண்மை பற்றி பேசுவதற்கான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே தகப்பனே. அப்பா, எவ்வளோ பேரும் அறியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்பா. அப்பா, அவங்க மத்தியில் நீர் எங்களுக்கு உங்களை பற்றி அறிந்து கொள்ள, உங்கள் அன்பை பற்றி அறிந்து கொள்ள, உங்களோட நாமத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டே அது கொடான நன்றி அப்பா. அப்பா, இது நாங்கள் மாத்திரம் எங்களுக்குள்ளேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல், எங்களுக்குள்ளேயே பேசாமல், நாங்கள் எல்லா இடத்துலையும் இதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களோட அன்பை நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஷேர் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அப்போ நாங்கள் போகிற பாதையில் நான் பார்க்குற எல்லா நபர்கள்கிட்டையும் உங்களோட அன்பை நாங்கள் ஷேர் பண்ண உதவி செய்யுங்க அப்பா. இந்த உலகத்தில் இவ்வளோ இது நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. அப்பா, உங்கள் வருகை சமீபமாக இருக்குது தகப்பனே. அப்பா, உங்களோட வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக தகப்பனே. நாங்கள் மாத்திரம் ஆயத்தமாகாதபடிக்கு பிறரையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த நீங்கள் உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, பிறருக்கும் உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லி அவங்களையும் உங்களுடைய கடைசி நாட்களில் நாங்கள் ஆயத்தப்படுத்த உதவி செய்வீராகப்பா. அப்பா, எவ்வளவோ பஞ்சங்கள், எவ்வளோ போர்கள், எவ்வளோ கொள்ளை நோய்கள்லாம் வந்திருக்கே தகப்பனே. அப்பா, அதில் எவ்வளோ மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்களே தகப்பனே. அப்பா, எவ்வளோ பேர் உங்களை பற்றி அறியாமல் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கப்பா. எவ்வளோ பேர் நரகத்தின் பாதையில் எவ்வளோ பேர் போய் கொண்டிருக்கிறாங்களே தகப்பனே. அவங்க எல்லோரையும் நீர் மாற்றுவீராக தகப்பனே. எங்களை நீர் ஒரு கருவியாக நீர் பயன்படுத்துவீராகப்பா. அப்போ நாங்கள் உமக்காக ஒரு கருவியாக நாங்கள் எழும்ப நீர் உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த நீர் உதவி செய்வீராக தகப்பனே. அப்போ நாங்கள் கடைசி நாட்களில் நாங்கள் ஒரு எலியாவை போலவும், நாங்கள் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போலவும் நாங்கள் எழும்ப வேண்டும் தகப்பனே. அப்பா, உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒரு கிரீடமாக நாங்கள் திகழ வேண்டும் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை பயன்படுத்துவீராக அப்பா. அப்பா, எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றுவதற்கான அந்த பெலனை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய நாமத்தினால நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய உதவி செய்யுங்கப்பா. அப்பா, நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் எது செய்தாலும் அது உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமைக்கென்று நாங்கள் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய எங்களை பலப்படுத்துங்க அப்பா. நிறைய எங்களை வழிநடத்துங்க. இதே போல் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு தவறான பாதையில் நாங்கள் நடக்காதபடிக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அதை பிடித்து கொண்டு அதை பற்றி நாங்கள் பிறருக்கு ஒருவருக்கொருவர் நாங்கள் பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் அதை பிறருக்கும் நாங்கள் சொல்லுவதற்கான அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அதே போல் அந்த ஒரு வாரமும் எங்களை நீர் வழிநடத்துவீராக தகப்பனே.
அப்போ கூட நாங்கள் வந்து கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர் பாக்கியவான் என்று நாங்கள் பார்த்துருக்கோம் தகப்பனே. அப்பா அதே போல் உமக்கு பயப்படுகிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உமக்கு மாத்திரம் நாங்கள் பயந்து வாழ்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக தகப்பனே. உங்களுடைய கருத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீரே வழி நடத்துங்க, நீரே பலப்படுத்துங்கப்பா. இவ்வனத்தும் எங்கள் மீட்பரே இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எப்பொழுதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இப்போது கூட ஒரு முக்கியமான தருணத்திற்காக வந்திருக்கிறோம். என்னவென்றால், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ப்ரோக்ராம் அனைத்துமே மொபைல் ஃபோன் மூலமாக தான் எடுக்கப்படுகிறது. மொபைல் ஃபோன்னா என்னுடைய பர்சனல் மொபைல் ஃபோன் மூலமாக தான் எல்லாமே எடுத்து வருகிறேன். இதற்கு யாருடைய உதவியும் கிடையாது. எல்லாமே நானே செல்ஃபாக தான் செய்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது எடுப்பதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, என்னோடய மொபைல் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. மேற்கொண்டு எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளது. அதுக்காக நான் ஜெபம் செய்தேன். ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் என்னோட பேசி எனக்கு உணர்த்தியது என்னவென்றால், இன்னொரு ஃபோனை வாங்கி அதன் மூலம் ரெக்கார்ட் பண்ணிச்சு, அதுக்காக மட்டுமே அதை வச்சுக்கோன்னு சொல்லி எனக்குள்ளே ஆண்டவர் உணர்த்தினதால் இன்று உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அதாவது உங்கள் மூலமாக அந்த ஃபோன் கர்த்தர் எனக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்கிறேன். இது எனக்கானதல்ல, தேவனை ஊழியது செய்வதற்காக மட்டுமே அந்த மொபைல் ஃபோன் யூஸ் செய்யப்படும். தேவையான பணம் கிடைத்தவுடன் அந்த மொபைல் ஃபோன் வாங்கி உங்களுக்கு அதை காட்டுறேன். இது என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, கர்த்தரின் ஊழியத்தை செய்வதற்காக அந்த ஃபோன் தேவைப்படுகிறது. அதற்காக மட்டும்தான் கர்த்தர் எனக்குள்ளே உணர்த்தியதால் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. நீங்கள் ஜெபம் செய்துவிட்டு இந்த உதவியை செய்யுங்க. கர்த்தர் சொல்கின்றபடி நீங்கள் அதை செய்தால் போதும். டிமாண்ட் செய்யலை, இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்ட்டு உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் கொடுங்க. ஜெபத்தோடு கொடுங்க. இந்த ஊழியம், கர்த்தரின் வே டு ஜீசஸ் இந்த சேனல் ஊழியம் இன்னும் மகிமையாக, ஆண்டவரின் மகிமை இன்னும் அதிகமாக விளங்கும்படியாக, இந்த வார்த்தைகள் கேட்டு நீங்களும் குடும்பத்தோடு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் துணை புரிவார். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அன்பாக இருங்க, கர்த்தருக்குள் இருங்க, ஜெபத்தோடு இருங்க. கர்த்தரின் அன்பு ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்ல